முதல்ல படைக்கப்பட்டது யாரு? நமது நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்க மூலமாகத்தான் எல்லாமே படைக்கப்பட்டது. இதுதான் இந்த மௌலிதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இல்லையானால் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்காது. அப்படி சொல்ல காரணம் என்ன? ஹதீஸில் வந்த வாசகம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல அந்த முஹிதீன் மௌலிதில் ஒரு வாசகம், வலின் நுபுவதி காலன் நூறு குன்து நபி வ ஆதமுன் பைனமா வத்தீனி ஃபில் கதமி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் நபியாக இருந்தேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருக்கும் உடலுக்கும் மத்தியிலே இருந்தபோது, அதே போல தண்ணீருக்கும் களிமண்ணுக்கும் மத்தியிலே இருந்தபோது என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீருக்கும் மண்ணுக்கும் மத்தியில இருந்த போதே நான் நபியாக இருந்தேன் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இந்த கருத்து ஹதீஸின் அடிப்படையிலே சொல்லப்பட்டதுதான். ஏன்னா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, மத்தா வஜபத் லக்க நுபுவா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுக்கு நபித்துவம் எப்பொழுது கடமையானது? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வ ஆதம் பைன ரூஹி வல் ஜஸத், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிருக்கும் உடலுக்கும் மத்தியில் இருந்தாங்கல்ல, அப்பவே நான் நபியா இருந்தேன் என்று நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னும் நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஹாத்தமுன் நபியாக இருந்தேன். வா ஆதம் முன்ஜதிலின் ஃபீ தீனத்திஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணோடு இருந்தபோது, மண்ணாக இருந்தபோது, களிமண்ணாக இருந்தபோது நான் நபியாக இருந்தேன். ஷரஹு சுன்னா ஹதீஸ் கிதாப்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹதீஸில் இடம்பெற்றவைகள் தான் முஹிதீன் மௌலிதில் இருக்குது. இந்த வஹாபிகள்லாம் சொல்றாங்கல்ல, இல்லங்க குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானதான் முஹிதீன் மௌலிதில் இருக்கு. ஏன் சொல்றாங்க? குர்ஆனை அவங்க படிக்கல, ஹதீஸ் அவங்க படிக்கல, அதனாலதான் அப்படி சொல்றாங்க. குர்ஆனை ஹதீஸையும் படிச்சிருந்தா குர்ஆன்ல இருக்கிறதும் ஹதீஸ்ல இருக்கிறது தான் முஹிதீன் மௌலிதில் இருக்குது, அப்படி முடிவுக்கும் வந்திருப்பாங்க. அதே போல பாருங்க, அதே முஹிதீன் மௌலிதில் ஒரு வாசகம், லவுலல் விலாயத்து ஃபில் அக்வானி மன்தலமத் ஃபீஹா ததாபீருஹா கதஅம் பிலா துஹமி. விலாயத்து என்பது மட்டும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லாம இருந்திருந்தா இந்த பிரபஞ்சத்தினுடைய நிர்வாகமே சீரடைந்திருக்காது. விலாயத்தும் ஒன்று இருக்குது, அதனாலதான் நிர்வாகம் கரெக்டா இருந்துகிட்டே இருக்கு. கத்அன், இதை நான் உறுதியா சொல்றேன், பிலா துஹமி, எந்த சந்தேகமும் கிடையாது என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கு. உண்மையும் அதுதாங்க. வலிமார்கள் என்று இருப்பதால் தான் இந்த உலகத்தினுடைய எல்லா அமைப்புகளும் சீராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை நம்ம சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான்ல, வஅதல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வ அமிலுஸ் சாலிஹாத், உங்கள யார் சிறந்த முறையில் ஈமான் கொண்டு நல்வணக்கம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதி வழங்குறான். என்ன? ல யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்ள், அப்படிப்பட்ட இறைநேசர்களை இறைவன் இந்த மண்ணிலே தன்னுடைய பிரதிநிதிகளாக நியமித்திருக்கிறான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். பிரதிநிதினா என்னங்க? நான் என்னுடைய பிரதிநிதியை நியமிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஏன் வேலையை அவர் செய்வார்னு அர்த்தம். நம்ம நாட்டில் இருந்து தூதர்களை அனுப்பி வைக்கிறோம், அப்படின்னா அர்த்தம் நம்ம நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் பேசுறான்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சுக்கிறதுல பிரதிநிதின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இறை நேசர்களை எல்லாம் இந்த மண்ணிலே என்னுடைய பிரதிநிதியாக நான் நியமித்திருக்கிறேன்ங்கிறான். இப்ப இறைவனுடைய வேலை என்ன? இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் ரிஸ்க் வழங்குவது, இந்த உலகத்திலே தன்னுடைய நிர்வாகத்தை எல்லாம் சரியாக செய்வது, இதுதான் இறைவனுடைய வேலை. அந்த இறைவன் சொல்றான், இறை நேசர்களை என்னுடைய பிரதிநிதியாக வச்சிருக்கிறேன். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தினுடைய நிர்வாகம் எல்லாம் இறை நேசர்கள் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறத அல்லாஹ் இந்த வசனத்து சொல்லி காட்டுறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. எப்படின்னு கேட்டா, சிரியா நாடு, ஷாம் அரபியில சொல்லுவாங்க, நம்ம இப்ப சிரியா நாடுங்கிறோம். அந்த நாட்டிலே 40 அபுதால்கள் இருப்பார்கள் எல்லா காலத்திலும். அபுதால்ங்கிறது வலிமார்களுடைய படித்தரங்கள்ல ஒரு படித்தரங்க அபுதால் தான். அந்த அபுதால்கள் 40 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க எங்க சிரியா நாட்டுல. அவங்கள யாராவது ஒரு ஆள் இறந்துட்டா அந்த இடத்துல இறைவன் இன்னொரு நபரை நியமித்து விடுவான். அப்ப அதுல வெற்றிடமே இருக்காது, 40 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த 40 பேர் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துஸ்கா பிஹிம் அல் கைஸ், அந்த அபுதாலிகள் மூலமாகத்தான் மழை பொழிகிறது. யுன்தஸிரு பிஹிம் அலல் அஅதா, அந்த இறைநேசர்கள் மூலமாகத்தான் எதிரிகளுக்கு விரோதமான உதவி இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கிறது. யுஸ்ரஃபு அன் அஹ்லி ஷாமி பிஹிம் அல் அதாப், இந்த இறைநேசர் மூலமாகத்தான் அந்த நாட்டு மக்களுக்கு வருகின்ற வேதனை சோதனை எல்லாம் அகற்றப்படுகிறது. இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? மழை வர்றது அந்த இறைநேசர் மூலமாக,
வேதனை நீங்கிறது அந்த இறைநேசர் மூலமாகத்தான். அதேபோல் உதவி கிடைக்கிறது அந்த இறைநேசர் மூலமாக. அப்ப இந்த உலகத்தினுடைய நிர்வாகம் எல்லாம் இந்த இறை நேசர் மூலமா நடக்கிறது என்பதை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்கல்ல. இது அகமதுல இருக்குது. இதுதான் அந்த மௌலிதிலே லவுலல் விலாயத்து ஃபில் அக்வானி மன் தலமத், விலாயத்து மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தினுடைய நிர்வாகமே சீர்குலைந்து போயிருக்கும், சரியா இருந்திருக்காது. விலாயத்தின் இருக்க போய் தான் உலகம் சீராக நடைபெறுகிறது. எவ்வளவு அழகான ஹதீஸினுடைய கருத்துக்களை உள்ளடக்கிய வாசகம் அப்படிங்கிறத நம்ம